மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடவுள் துணைக்கு மட்டும்தான் வருவாங்க, கடவுள் வழிகாட்டுவாங்க. அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்டால் உதவின்னு இவங்களுக்கு தேவைப்படும் போது எதிர்பார்க்குறப்ப யாருமே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டா கூட, அப்படி இருந்தாலும் கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சு அவ்வளவு எதிர்பார்த்தேன், யாராவது எனக்கு உதவி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் மிதுனம் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை மனசில் வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு சில நேரங்களில் யோசிப்பாங்க, நமக்கு புத்தி இல்லையா என்னன்னே தெரியல, நம்மளால மட்டும் ஏன் மற்றவங்க உதவி கேட்டால் மறுக்கவே முடியல அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலேயே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு என கட்டவே முடியாது. எப்பவுமே எதிர்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலுமே நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துக்கு போகிறதுக்கு காரணம் எல்லாத்தையுமே நம்புறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தான் செயல்படுவீங்க. இனி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீருங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல உங்களுக்கு இனி வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவில் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? அதாவது 26 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகம் கிடைக்க போகுதுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் குருவும் சுக்கிரனும் இணைவு, அதாவது உங்கள் ராசியில் போய் குருவும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் இணைவு பெறாங்க. அப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா அஞ்சுக்குரியவன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தில் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி. இதே இந்த சுக்கிரன் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியும். இந்த சுக்கிரன் தாங்க உங்கள் ராசியில் அமர போகிறாரு. அப்போது உங்கள் ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னா குரு பகவான். குரு அப்படிங்கிறது யாருங்க? 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தோட அதிபதி, தொழில் ஸ்தானத்தோட அதிபதி. அதே குரு அவர் ராசியில் அமர்றாரு. அப்போ உங்கள் ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைவு பெறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், 5க்குரியவன், சரிங்களா? யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ குரு அப்படிங்கிறது நல்லது. குருவும் சுக்கிரனும் இணையிறாங்க. இந்த 2 பேருமே பணத்தை கொடுக்கக்கூடியவங்க, தனத்தை கொடுக்கக்கூடியவங்க. உங்கள் ராசியில் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குமா? கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக செயல்படும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனப்பிராப்தம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது குரு யாருங்க? தேவர் குருவுக்கு தலைவன், ஓகேங்களா? சுக்கிரன் பாருங்க அசுர குரு. இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஆனவங்க. குரு கலக்க போறாருன்னா சுக்கிரன் மேய்க்க போவார். அப்போ இந்த ஒரு எதிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த தன்மை இருக்கிறதுனால சில விஷயங்கள், அதாவது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க, எதிர்மறை கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 2 இடத்துலையும் கணவன் மனைவி இருக்காங்க. அப்போ கணவன் கிழக்க போனார்னா மனைவி மேய்க்க போவாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா எதிர்த்தன்மை, எதிர்கருத்துகள் நிறைய வரும். கருத்து மோதல்கள் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த மிதுனத்திற்கு சிறப்புங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தில்
சிறப்பு. ஏன்னா குரு அப்படிங்கிறது 10க்குரியவன். அதனால தொழில் ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கார் இல்லையா, அப்போ இந்த 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெறாங்க. அப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். தொழில் விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். குருமார்களினுடைய ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அப்போ குரு அப்படிங்கிறது யாருங்க? கடவுள். கடவுளினுடைய அனுகிரகம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் மிதுனத்திற்கு சிறப்பு தருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னா 5ஆம் அதிபதியும் குழந்தைக்கார கிரகமும் சேர்ந்து உக்காந்துருக்கிறது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு தாங்க பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தெரியும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன், 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியமே இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, பண்ணாத வழிபாடு இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. குழந்தைக்காக செலவு செய்கிறது, குழந்தைகளுக்காக திருமணம் செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது, வெளிநாட்டுக்கு போகிறது, உயர்கல்வி படிக்கிறது, ஆசிரியர் சார்ந்த விஷயத்தில் போதனைகளை பெறுறது ரொம்பவே முக்கியங்க. சட்டம், நிதி, நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்திற்கு அமையுங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் அதிபதியோட இந்த குரு சேர்ந்துருக்கு, உங்கள் ராசியில் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்காகவும் ஏதாவது எடுத்து செய்யணும், அல்லது வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கி மகிழணும், தன்னோட ஆசைகளை பூர்த்தி கொள்ளணும். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து நடக்குங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது பாருங்க அழகு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ கலைத்துறையில் உங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சின்னத்திரைக்கு போகணும், தொலைக்காட்சியில் போகணும், டிவியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நடிகர் நடிகைகளாக மாறணும் அப்படின்னா அழகு சார்ந்த விஷயத்தில் பியூட்டிஷியன் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். இவ்வளவு நாளாக கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. பெண்கள் சார்ந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு, பெண்களே எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையை குறிக்கக்கூடியதுங்க. இப்போ விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசுங்க. சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி வண்டி வாகனம் சரி பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய்ங்கிறது யாருங்க? மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கிரன் செவ்வாயாக செயல்படுவாருங்க. அப்போ சொல்லவே தேவையில்லைங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதாவது இந்த உணர்வுகள் எல்லாமே அதிகமாக வெளிப்படுத்துங்க. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு துரிதப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே தருவீங்க. அதுலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்நியர்கள் இந்த அந்நியர்கள் வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே இப்போ வாழ போறீங்கன்னே சொல்லலாம். இதுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தடைகள் நீங்கும், தாமதங்கள் எல்லாமே விளங்கும். இன்னொரு வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறதும் உங்களுக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அமோகமான நாளுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தொடங்குறதுக்கு இந்த ஒரு நாட்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக அமையுங்க.
மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடியது மிதுன ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். மிதுன ராசி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க. ராகு பகவான் உச்சம், கேது பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள். நட்சத்திரங்கள் மிருகசீரிசு நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோன்னா பச்சை மற்றும் மஞ்சளுங்க. மிதுன ராசிக்காரங்க சொல்ல போனால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே புதிய விஷயங்களை கற்றுக்கணும், புதுசாக யாரையாவது சந்திக்கணும் அப்படின்னு ஆவலோடு இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க யாராவது கிட்ட பழகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் புரிஞ்சுக்குவாங்க. இதனாலேயே இவங்க கிட்ட பேச்சு, நகைச்சுவை, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. உங்ககிட்ட நட்பை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் யாருக்கும் அதிகமாக அடிமையாக இருக்க மாட்டீங்க. எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாராச்சும் இவங்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள விட்டு உடனே விலகி போயிடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் சரிங்க, திட்டமிட்டு செய்வாங்க. காரியங்கள் செய்யறதுல திறமையானவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் எப்படி புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இருக்கிற இடமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. இவங்க ஒரு ஆஃபீஸ்லையோ வியாபாரமோ கூட ஒரு குடும்பமோ எல்லாமே சிறப்பாக இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் இவங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி முடிவெடுத்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனை வந்து அவங்களால எடுக்க முடியும். ஒருத்தவங்க கிட்ட பழகிட்ட உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி மட்டும்தாங்க. நிறுத்தி நிதானித்து ஒரு முடிவை எடுப்பாங்க. எல்லா பக்கத்தையும் ஆராய்ஞ்சு எது நல்லது, எது கெட்டது, அதனால் நமக்கு என்ன நடக்க போகுது, மற்றவங்களுக்கு என்ன நல்லது, அதாவது ஏதாச்சும் பின்விளைவுகள் அங்கே இருக்கா, யாருக்காவது பாதிப்புகள் வருமா, தன்னை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ரொம்ப யோசித்ததுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவை எடுப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே மிதுன ராசிக்காரங்களோட நட்பை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு வர்றப்போ யாருமே இவங்களுக்கு உண்மையாவோ ஆதரவாவோ இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? 100க்கு 100% சூப்பராக இருக்க போகுதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் வந்திருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவார்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானோட அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க. நான் சொல்கிறேங்க, என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்க கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருங்க அப்படின்னு முழுசாக நம்புங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான் அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார்.
அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் முருகா போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நினச்ச காரியத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. அப்படி ஒரு நாட்களாக தாங்க உங்களுக்கு இனி அமைஞ்சிருக்கு. தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் இன்னொருத்தவங்க கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் தாங்க உங்களுக்கு தேவைப்படுது. அழகென்று சொல்லுக்கு முருகா அப்படின்னு உருகி பாடுவீங்களோ, கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா இப்படின்னு விதவிதமாக பேரிட்டு அழைப்பீங்களோ, ஓடிவா முருகா ஓடிவா கந்தா அப்படின்னு என்ன வேணா பாடுங்க. ஆனால் மனமுருகி வாய் திறந்து அந்த செந்தில் ஆண்டவன் கிட்ட வேண்டுதலை வைங்க, நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் செய்ய தான் செய்கிறாங்க. ஆனால் யாமிருக்க பயமேன்னு இரு கரங்களை தூக்கி நிற்கிறது இவர் தான். வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து எப்பேற்பட்ட அரக்க குணத்தோடு இருக்கவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. அவருடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு தினம் தினம் தேவைப்படுது. முருகான்னு அழைச்சிட்டு அடுத்தது வேலைகளை பாருங்கள், எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பேர்லையே வெற்றிவேல்னு வச்சுருக்காரு. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு தோல்விங்கிறது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொட்டு தான் பாருங்களேன், அந்த அளவுக்கு உங்களுடைய முருகப்பெருமான் பக்கபலமாக நிற்பாருங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயங்களையும் சாதிக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முருகப்பெருமானினுடைய வாழ்க்கையே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்க போகுது. அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய, அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் காணப்படுதுங்க. அதன் காரணமாக உங்களுடைய வேலைகள்லேயும் உற்சாகமான ஈடுபட போகிறீங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உயர்ந்த ஆலோசனை கொடுப்பாங்க. பதவி உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. அரசாங்க வகைகளையும் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். அதை நீங்கள் அசால்ட்டாக சமாளிச்சிருவீங்க. வரக்கூடிய வரவில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. அதை அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி சேமிப்பு நீங்கள் அதிகப்படுத்துறீங்கன்னு தான் இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்குங்க. பொது நிகழ்ச்சிகளில் ரொம்பவே கௌரவப்பட போகிறீங்க. புகழ் கூடும். ரசிகர்கள்கிட்ட செல்வாக்கு அதிகரிக்க போகுது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மனசில் தெளிவு பெற்று ஓரளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீங்க. ஆசிரியர்களோட ஆலோசனைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்தது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக தாங்க பிறந்திருக்கு. புதுசாக ஆடை அபகரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விருந்து விசேஷங்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகையிலையும் அனுகூலமான நாட்களாக தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வரக்கூடிய வேலையிலிருந்து எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அது விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. நோய் நொடியால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைய போகுது. பொன் பொருள் சேருங்க. சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க, அன்றாட கூலிங்க, இவங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுது. முக்கியமாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்குங்க. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடவுளை வழிபடுங்க.
உங்களுடைய வேலையில் வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்குங்க. அதே சமயம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குருவோட பார்வையால் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனையுமே மாறப்போகுது. ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவுக்காரங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. தனிப்பட்ட வேலை அப்படிங்கிறது நடந்தே தீருங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். அரசு விவகாரம் சாதகமாக முடியுங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்க இந்த காலகட்டம் இருக்க போகுது. வாழ்க்கை துணை கிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். சின்ன சின்ன பிரச்சனையால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர போகிறாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க.